ஹாய்ப்பா. இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த உணவான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் நிறைய கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கனமான பாத்திரத்தில் அந்த ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு அரிசியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பொரிக்கும் சட்டியில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இதை நல்லா பொறுமையாக வறுத்து விடுவோம். முதல்ல அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா வறுக்க நல்லா ரப்பர் பதம்லாம் போகும். பொதுவாக இந்த அரிசி ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும். நம்ம நல்லா எவ்வளோ தான் வேக வச்சு சாப்பிட்டாலுமே ஒரு ரப்பர் வளவளப்பு இருக்க தான் செய்யும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா வறுத்ததுக்கப்புறம் பொரியாக ஆரம்பிச்சிடும். அரிசி பொரியாகிற மாதிரி இதுவும் நல்லா பொரிக்க ஆரம்பிக்கும். கலரே கருப்பு கலர்லேருந்து ப்ரௌன் கலராக வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இருந்தோடனே அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டிலே இருக்கட்டும், அதோட சூடே போதும். நல்லா வறுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலர்லலாம் வந்திருக்கு. நல்லா வறுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா ரவையாக பொடி பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ரவை அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப மையாவும் அரைச்சிட வேண்டாம். ரவை அளவுக்கு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்துருக்கோம். இது நமக்கு இவ்வளோ ஒரு ஆளுக்கு தேவைப்படாது. நீங்கள் இது 2 பேர் சாப்பிட்லாம். அந்த ஒரு பவுல் கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை இதில் நான் 1 கிளாஸ் மட்டும் எடுத்திருக்கேன். 2ஆக பிரித்து 1 பங்கத்தை மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாவை நான் நைட்டெல்லாம் ஊற போட்டுறேன். பொதுவாக மில்லட்ஸ் எல்லாமே ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். இது ஒரு 7 மணி நேரம் அளவுக்கே ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. நைட்டில் ஊறிடுச்சு. காலையில் அதை ஃபுல்லாக எடுத்து ஒரு சின்ன குக்கரில் மாற்றிக்கலாம். 1 கிளாஸ் அளவு தான் மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு 1 கிளாஸுக்கு 4 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே 1 கிளாஸ் தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சோம். அது போக 3 கிளாஸ் தண்ணி அளவுக்கு எடுத்து 5 பங்கு வைக்கலாம். நமக்கு ரொம்ப கஞ்சியாக போயிடும், குடிக்கிற அளவுக்கு ஆயிரும். இது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு 10 பல், இது பொடி பல்லுங்கிறதுனால 10 போட்டிருக்கேன். சின்ன பல்லாக இருந்தால் 2-3 கூட போட்டுக்கோங்க. 5 சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுருங்க. இது வேகிறப்ப தெரியாது. ஒரு 5 மிளகு, பேருக்கு கொஞ்சோண்டு சீரகம். இதை 2ஐயும் நல்லா லேசாக வாசத்துக்காக மட்டும் லேசாக இடித்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு குக்கரில் சிம்மில் வச்சே வைங்க. ஒரு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மற்ற எல்லா விசிலுமே கொஞ்சம் ஒரு 5 விசில் வைங்க. 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா கஞ்சி நல்லா வெந்திருந்தது. நம்ம வெறும் அரிசியை ஊற வச்சு இப்படி வச்சா கூட நல்லா வந்திருக்காது. இது நல்லா ரவை பண்ணி எடுத்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நம்ம வேக போடுறப்ப உப்பு சேர்த்துக்கல. நமக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போட்டு நான் ஒரு பவுலுக்கு எடுத்திருக்கேன். இதை போட்டு கலந்துக்கலாம். சின்ன வெங்காயம் கடிச்சிக்கலாம். பல்லாரி வெங்காயத்தை உள்ளே போட்டு சாப்பிட்லாம். மோர் கலந்து குடிக்கலாம். உங்களுக்கு எது தோதாக இருக்கோ அப்படி சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் வாரத்துக்கு 2-3 நாள் இந்த கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.